வணக்கம். நீங்க கன்னி ராசி இல்ல கன்னி லக்னத்துல பிறந்திருக்கீங்களா? இந்த ஒரு பிரச்சனை தான் உங்க வாழ்க்கையோட வளர்ச்சியும், நிம்மதியும், உங்களோட அமைதியும் குலைக்குதுன்னா, இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு தான். உங்களுக்கு திருமணம் நடக்கல, திருமணத்துக்கு வரன் அமையல, அல்லது திருமணம் நடந்து தம்பதியர் பிரிஞ்சு வாழ்றீங்க, அல்லது எலியும் புனியுமா, கீரியும் பாம்புமா சண்டை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு நிம்மதியோ, ஒற்றுமையோ இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவரா இருந்தாலும் சரி, அல்லது பிரிந்து வாழ்றவங்களா இருந்தாலும் சரி, நீதிமன்றத்துல உங்களோட டைவர்ஸ் கேஸ் நடக்குது. அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது ஏற்கனவே விவாகரத்தாகி 2வது திருமணத்துக்கு நீங்க வரன் பார்க்குறீங்க, வரன் அமையல அப்படின்னாலும் சரி, மொத்தத்தில் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த சிக்கலையும் சரி செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் வருது. 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு யோகம் நிறைந்த நாளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நாள்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா பல விசேஷ நாட்கள் நம்மளோட வாழ்க்கையில வந்துட்டு போகும். கடவுள் ஒரு விசேஷ நாட்களையும் சிறப்பு கிரக அமைப்புகளையும் சிறப்பு யோகங்களையும் தரதே சிக்கல்ல இருந்து ஒரு மனிதனை வெளியில் கொண்டுட்டு வரதுக்கு தான். அப்படிப்பட்ட அந்த யோக நாள்ங்கிறது ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை தான். இந்த நாளின் சிறப்புன்னா 12 வருடத்திற்கு பிறகு குரு உச்சம் பெறுகிறார் கடக ராசியில். அந்த புதன்கிழமை பௌர்ணமி. அதனால இந்த பௌர்ணமிக்கு பெயர் குரு பூர்ணிமா. ஒவ்வொரு வருஷத்திலும் ஒரு பௌர்ணமி குரு பூர்ணிமா பௌர்ணமியாக வரும். ஆனால் இது குரு உச்சம் பெற்று, ஏன்னா இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிறதே குருவின் அருளை ஒருவர் பெறணுங்கிறதுக்காக. குருவின் அருள் யாருக்கு இருக்கோ அவருக்கு திரு அருள்னு சொல்லக்கூடிய திருமகளின் அருள் கட்டாயம் கிடைக்கும். திருமகளான மகாலட்சுமி அருள் ஒருவரோட வாழ்க்கையில் கிடைத்துட்டா அவர்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும். இந்த அற்புதமான குரு பூர்ணிமா நாளில ஒரு 12 வருடத்திற்கு பிறகு குரு உச்சம் பெறுவது மட்டுமில்ல, அன்றைய தினம் சூரியனும் புதனும் இந்த குருவின் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து புதாதித்ய யோகத்தையும் ஏற்படுத்துகிறார்கள். புதாதித்ய யோகமும் பௌர்ணமியும் குரு பூர்ணிமாவும் புதன்கிழமையும் சேர்ந்து வரும் ஒரு உன்னதமான நாள் 12 வருடத்திற்கு பிறகு வருகிறது. இந்த குரு பூர்ணிமா நாள் இனி அடுத்த வருடம் வந்தாலும் அதில் இந்த குருவின் உச்சம் பெற்ற பலன்கள் கிடைக்காது. அப்ப 12 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அற்புதமான நாள் எப்படி திருமணம் சம்பந்தப்பட்ட திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சிக்கலை சரி செய்யும்னா, 12 ராசிக்குமே கலத்திரம்னு சொல்லக்கூடிய கல்யாணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரனின் அதிபதி தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி. அப்ப குரு பூர்ணிமா நாளில், குரு உச்சம் பெற்ற நாளில், புதாதித்ய யோகம் நிறைந்த நாளில் குருவருளுக்காக செய்யும் வழிபாடு உங்களுக்கு திருமகளான மகாலட்சுமியின் அருளை கட்டாயம் பெற்றுத்தரும். பௌர்ணமி என்பதே மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். நீங்க எதை போய் பௌர்ணமியில மகாலட்சுமி கிட்ட கேட்டாலும் உங்கள் கோரிக்கை உடனடியாக நிறைவேறும். அப்ப திருமண வாழ்க்கையில் இருக்கும் சிக்கலோ திருமண தடையோ நீக்குவதற்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கடைசி பரிகாரம் எது அப்படின்னீங்கன்னா, சுயம்வர கலா பார்வதி ஹோமம் தான் கடைசி பரிகாரம். ஏன் அப்படின்னா, கடவுள் மனிதர்களுக்காக செய்து காட்டிய பரிகாரம். தாய் பார்வதி தேவி பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை செய்து பக்தர்களுக்கு வழிகாட்டினார். எனக்கு தெரிஞ்சு கடவுள் ஒரு ஹோமத்தை செய்து தன் பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பக்தர்களுக்காக வழிகாட்டிய ஒரு ஹோமம்னா அது இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் தான். இந்த ஹோமத்தில் பயன்படுத்தும் மந்திரமும் பூஜை முறைகளும் பார்வதி தேவி எப்படி வழிகாட்டினாரோ அதன்படி செய்வது விசேஷம். சரி, இந்த ஹோமத்தை எங்கே செய்வது விசேஷம்? கலத்திர காரகன்னா சுக்கிரன், சுக்கிரனோட அதிபதி மகாலட்சுமி. அப்ப இந்த ஹோமத்தை எந்த ஆலயத்தில் செய்தாலும், திருமண மண்டபத்தில் செய்தாலும், எங்கே செய்தாலும் விசேஷம். அதைவிட சிறப்பு மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்வது மிக 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 சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. 100% திருமண தடையையும் திருமண வாழ்க்கையில் இருக்கும் சிக்கலை சரி செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு உறுதியான தீர்வை உடனடியாக தரும். இந்த ஹோமம் 29ஆம் தேதி ஜூலை 2026 புதன்கிழமை பௌர்ணமி, புதாதித்ய யோகம் நிறைந்த நாள், குரு பூர்ணிமா உள்ள நாள், அன்றைய தினம் குரு உச்சம் பெற்றிருக்கும் நாள். அன்னைக்கு பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் இருக்கும் ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் செய்வது 100% வெற்றியை உறுதியாக உடனடியாக உங்களுக்கு தரும். எங்கே இந்த ஹோமம் நடைபெறுது?
உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல நடக்குது. இது தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இந்த பிரசித்தி பெற்ற ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் நடைபெறும் இந்த ஹோமத்துல கலந்து கொள்வதற்கு முன்பதிவு செய்யணும். ஆலயத்துக்கு எப்படி வரணும், கூகுள் மேப் லொகேஷன் வேணும், அல்லது பஸ் வசதி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா தகவலுக்குமே நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செஞ்சிடலாம். தகவல்கள் அனைத்தையும் நீங்க பெற்றுக்கொண்டு இந்த ஹோமத்தை தலைமையேற்று நடத்தி வைக்கிறதுக்கு நானும் அன்னைய தினம் ஆலயத்திற்கு நேரில் வருகை தருகிறேன். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடையோ, திருமண தாமதமோ, திருமண வாழ்க்கையில் சிக்கலோ, திருமண உறவில் விரிசலோ, இதை எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு ஒரு பரிபூரணமான நிம்மதியான வாழ்க்கையை, மன அமைதியான வாழ்க்கையை, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை உறுதியாக பெறுங்கள். அதற்கு மகாலட்சுமி உங்களுக்கு அருள் புரியட்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுவதால் இந்த ஹோமம் மிகப்பெரிய அளவிலான பலனை தரும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க. அப்ப சனி வக்ரம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த யோகம் நிறைந்த, அற்புதங்கள் நிறைந்த, அதி உன்னதம் நிறைந்த நாளில் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களின் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். ஏன்னா 7ல சனி வக்ரம் பெறும் பொழுது திருமண தடை, திருமண உறவில் இருந்த சிக்கலை சரி செய்ய எந்த வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாடு உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு நிறைவேறும். அப்ப நிச்சயமாக குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும், குருவின் பரிபூரண அருளும், திருமகளின் அருளும் கிடைக்கும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான திருமண வாழ்க்கை சார்ந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க இந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அன்றைய தினம் ஆலயத்தில் அனைவரும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.